ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியல் எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தலாம். மெட்டீரியல் ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சிமெண்ட். ஸோ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 590 பேக் வந்து தேவைப்படும். ஒரு பேக்கோட விலை 320 ரூபா போடுறப்ப நமக்கு வந்து 1,88,800 வந்து சிமெண்ட்டுக்கு மட்டும் தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீலு. ஸோ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4500 கேஜி, அதாவது 4.5 டன் தேவைப்படும். ஒரு கேஜியோட ப்ரைஸ் வந்து நம்ம ஒரு 70 ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 3,15,000 வந்து ஸ்டீலுக்கு மட்டும் தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கு. ஸோ பிரிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 18,000 கல் தேவைப்படும். ஒரு கல்லோட விலை வந்து 10 ரூபா போடுறப்ப நமக்கு வந்து செங்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,80,000 வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எம்சாண்டு. ஸோ எம்சாண்டு வந்து நமக்கு வந்து 22 யூனிட்டாவது தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 5,500 போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 1,21,000 வந்து எம்சாண்டுக்கு தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா பி சாண்டு. ஸோ பி சாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் நம்ம 6,500 போடுறப்ப ஒரு 78,000 வந்து பி சாண்டுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜல்லி. ஸோ இது நமக்கு வந்து 20 mm கிரிக்கெட் வந்து நம்ம காங்கிரீட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 16 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 4,500 போடுறப்ப 72,000 வந்து ஜல்லிக்கு தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 ஜல்லி. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு 8 யூனிட் தளம் போடுறதுக்கு மட்டும் தேவைப்படும். ஸோ இது ஒரு 4,500 போடுறப்போ யூனிட் வந்து ஒரு 36,000 வந்து 1.5 ஜல்லிக்கு தேவைப்படும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிரேவலு. ஸோ இது வந்து ஒரு 28 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து நம்ம ஒரு 3,000 போடுறப்போ 84,000 வந்து கிரேவலுக்கு போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸு. ஸோ டைல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரிங் அண்ட் வால் டைல்ஸ் 2 டைல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளோரிங்கு நம்ம வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு 1,100 பதிலாக ஒரு 1,200 எடுத்துக்கலாம், வேஸ்டேஜர் சேர்த்து. ஸோ இது வந்து ஒரு 75 ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 90,000 வந்து டைல்ஸுக்கு போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸு. ஸோ இது கிச்சனில் பாத்ரூமில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 40 ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிறோம். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 24,000 வந்து வால் டைல்ஸுக்கு போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரைனெட்டு. ஸோ கிரைனெட் வந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட், அதாவது படிக்கு முன்னாடி அது போகாது கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ண போகிற கிச்சனில். ஸோ இதுக்கு ஒரு 150 ரூபா இருக்கக்கூடிய கிரைனெட் எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 22,500 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோர் ப்ளஸ் ஃப்ரேமு, இது ரெண்டுமே நம்ம தேக்கில் எடுக்கிற அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 டிசைன்ஸ் பொறுத்து வர மாதிரி இருக்குது. அடுத்து பெட்ரூம் டோர் ப்ளஸ் அதோடைய நிலவு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25,000 வர மாதிரி இருக்குது. இங்கே நம்ம பெட்ரூம் டோர் ஃப்ரேம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடில் எடுத்துக்கலாம். அடுத்து மெயின் விண்டோ பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கில் யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 20,000 வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதர் விண்டோஸில் வந்து நமக்கு வந்து ஒரு 15,000 வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் டோரில் வந்து ஒரு 8,000 பக்கத்தில் வந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டரில் வந்து நமக்கு வந்து ஒரு 4,000 பக்கத்தில் வந்துடும். 2 வெண்டிலேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1,100 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறப்ப நம்ம 2 பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணிக்கிறோம். 2 பெட்ரூம், கிச்சன், ஹால், 2 டாய்லெட் வர மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் மெட்டீரியல். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1,00,000 ரூபாய்க்கு வந்து வாங்குற மாதிரி இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிளம்பிங் மெட்டீரியல் வந்து ஒரு 75,000 வந்துடும். ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000 ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் மெட்டீரியலுக்கு மட்டும். ஸோ டோட்டலாக மெட்டீரியலுக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு 15,98,300 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லேபர் காஸ்ட்டு. ஸோ லேபர் காஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1,100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 400 ரூபா ரேட்டில் வந்து லேபரில் வர்றோம். அப்படிங்கிறப்போ ஒரு 4,40,000 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைல்ஸு, ஃப்ளோரிங் அண்ட் வால் டைல்ஸ் ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு 600 ப்ளஸ் ஒரு 1,200 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1,800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து டைல்ஸ் ஒட்டுற. அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 20 ரூபா ரேஞ்சில் விடுறப்ப நமக்கு வந்து ஒரு 36,000 வந்து டைல்ஸ் ஒட்டுறக்கு லேபருக்கு போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரைனெட்டு. ஸோ இது வந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒட்ட போகிறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபா ரேட்டில் வந்து லேபருக்கு விடுறோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 வந்து கிரைனெட்டுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். ஸோ ரெண்டுமே நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விடுறோம். அப்படிங்கிறப்ப 1,100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து 75 ரூபா ரேட்டில் விடுறப்போ ஒரு 82,500 வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் லேபருக்கு போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்டருக்கு ஒரு 50,000 பக்கத்தில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் கார்பெண்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30,000. ஸோ இது ஃபிட்டிங் காஸ்ட்டு. அது போக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸோடைய மெட்டீரியல் எல்லாமே ரேட்டு சேர்த்து ஒரு 30,000 பக்கத்தில் வந்துடும். அடுத்து இதை தவிர நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி இதர செலவுகளில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25,000 பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து லேபருக்கு மட்டும் 6,72,500 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக அந்த லேபர் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோட்டல் காஸ்ட் வந்து ஒரு 22,70,800 வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ இதை தவிர நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து செப்டி டேங்க், சம்ப்,
காம்பவுண்ட் வால், அப்ரூவல் காஸ்ட் இந்த மாதிரி இதர செலவுகள் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா செலவுகள் பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் சம்ப் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் வரும். இது என்ன சைஸில் வந்து செப்டி டேங்க் சம்ப் வந்து டிசைன் பண்ண போகிறோம் அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து காம்பவுண்ட் வாலுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் வந்துடும். ஸோ இது வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காலி இடத்துக்கு நம்ம எவ்வளோ காம்பவுண்ட் பண்ண போகிறோம் அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து அப்ரூவல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு பக்கத்தில் அப்ராக்சிமேட்டாக செலவாகும். ஸோ இதை தவிர நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 20,000 ரூபா வந்து நம்ம கேட்டு இந்த மாதிரி பேவர் பிளாக் இந்த மாதிரி போடுறப்போ ஒரு 20,000 பக்கத்தில் வந்து. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் மட்டுமே வந்து ஒரு 2,80,000 பக்கத்தில் வந்து செலவாயிரும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் காஸ்ட் ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 25,50,800 வந்து செலவாகிற மாதிரி இருக்குது. அதாவது 25லேருந்து 26 லட்சம் இருந்தால் நம்ம வந்து ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் செலெக்ஷனை பொறுத்து, பிராண்டை பொறுத்து, நம்ம எப்படி வந்து பிளான் பண்ண போகிறோம், எத்தனை நம்பர் ஆஃப் வால்ஸ் வருது, எலிவேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தர்றோமா, ஸோ அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லேபர் அண்ட் மெட்டீரியல் அவைலபிலிட்டி பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.